நாங்கள் இருக்கிறோமான்னு எல்லா ஆவணத்தையும் செக் பண்ணிட்டு தான் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுன்னு கொடுக்குறாங்க. அப்போ பொது போக்குவரத்து எல்லோ வாகனம்னு சொன்னால் அது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம். அதுக்கு கூடுதல் தகுதி வைக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய ஒய்ஃப் ஏற்றின்னு போகலாம், என்னுடைய அம்மாவை ஏற்றின்னு போகலாம், சகோதரி ஏற்றின்னு போகலாம். அதுக்கு எல்லோ போர்டு தேவையில்ல, பேட்ஜ் தேவையில்லை. ஆனால் பொதுமக்களை ஏற்றின்னு போகிறோன்னு சொன்னால் அதுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும், கூடுதல் தகுதி வேணும்னு சொல்லி பேட்ஜ் கொடுக்குறாங்க அரசில். கூடுதல் வண்டி ஓட்டி செக் பண்ணி அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எல்லோ பேட்ஜ் இருந்ததுன்னா தான் நான் வண்டி ஓட்ட முடியும். எல்லோ போர்டாக இருக்கணும், பேட்ஜ் இருக்கணும். பேட்ஜும் இருந்தால் தான் நான் வந்து பொதுமக்களை ஏற்ற முடியும். ஆனால் இப்போ இருக்கிற டூ வீலரில் அந்த பேட்ஜ் சிஸ்டம் கிடையாது. ரோட்டில் நான் ஓட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும், அதுக்கு கிடையாது. நான் இப்போ ஆட்டோ ஓட்டுறேன்னு சொன்னேன்னா ஆட்டோவுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு பின்னாடி போகிற 3 பேருக்கும் சேர்த்து தான் என்கிட்ட இன்சூரன்ஸ் வாங்குவாங்க. இந்த 4 பேருக்கு கட்டலைன்னா நான் வண்டி ஓட்ட முடியாது. ஆனால் அந்த டூ வீலரில் அவர் பின்னாடி போகிறவருக்கு கட்டுறேன்னு அவர் நினச்சாலும் கட்ட முடியாது. அரசு வந்து அதை எல்லோ போர்டு ஆக்கினா தான் 3ஆம் தரப்பு இன்சூரன்ஸ் கட்ட முடியும் அவரால். அப்போ அந்த வண்டிக்கே இன்சூரன்ஸ் இல்லை, அந்த வண்டி அவர் பேரில் இல்லை, லைசன்ஸ் இல்லை. நீங்கள் இணைக்கிற ரப்பிட்டாவோ ஓலாவோ மற்ற நவீன தொழில்நுட்பங்களோ இன்றைக்கி புறக்கணிக்க முடியாது. வயசானவங்க வீட்டில் இருந்துக்கின்னு புக் பண்ணி எத்தனை கிலோமீட்டரோ பார்த்து போகணுன்ற நவீன தொழில்நுட்பத்தை யாராலையும் புறக்கணிக்க முடியாது. அப்படி அந்த ஆப் இருக்கணும். ஆனால் அந்த ஆப்பை இன்றைக்கி எல்லாருக்கும் அது வந்து பயன்படுது. இப்போ இது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டும் பயன்படலை, இது ஆட்டோ ஓட்டுநர்கள்கிட்ட மட்டும். அவங்க சொன்னாங்க இல்லையா, எவ்வளோ காசு வந்து நம்ம கூடுதலாக கொடுக்குறோம் ஆப்னாலன்னு. அரசு வந்து தொடங்கலாம்ல. இப்போ ஒரு சாப்பாடு எடுத்துன்னு போகிறவர் ஆப்பில் தான் தொழில் செய்கிறார். ஆமாம். ஒரு HDFC பேங்க்கில் கலெக்ஷன் பண்ணுறாருன்னா அவர் ஆப்பில் தான் பண்ணுறாரு. எல்லா தொழிலும் இன்றைக்கி ஆப்பில் வந்து பண்ண வேண்டியதாகுது. வீட்டில் க்ளீன் பண்ணணுன்னா ஆப்பில் புக் பண்ணி வராங்க. அப்போ அந்த ஆப்பை ஏன் அரசு தொடங்கக்கூடாது? இது வந்து சென்னையில் வந்து 1,20,000 பேர் இருக்கிறோம். ஆனால் மக்கள் வந்து 1,80,00,000 பேர் இருக்கிறாங்க. இந்த வாகனம் வந்து புறக்கணிக்க முடியாத ஒரு வாகனம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆட்டோ இல்லாத இருக்க முடியுமான்னு. சென்னையினுடைய வீதி அமைப்பு வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே போகாது, ஆட்டோ தான் உள்ளே போகும். விளிம்பு நிலை மக்களுக்கு இதான் ஆம்புலன்ஸு. டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா இந்த வண்டி புறக்கணிக்க முடியாது. அப்போ இந்த வாகனத்துக்கு ஏன் அரசு வந்து கட்டணம் நிர்ணயிக்கக்கூடாது? ஐயா, நீங்கள் மீட்ரு போடுறது விஷயம் இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் ஏன் இன்னும் வந்து ஆட்டோவில் வந்து அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க? சென்னையில் மீட்டர் போட்டு இந்த கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து அரசாங்கம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அரசு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் ஒரு யூனியன் சார்பாக உங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்களுக்கு மட்டும், உங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு நியாயமான ரேட்டு எதுன்னு நீங்கள் தோணுதோ அந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி, எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய மெம்பராக இருக்கக்கூடிய ஆட்டோஸ் எல்லாமே நாங்கள் மீட்ரு பொருத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? சென்னையில் வந்து அரசு போக்குவரத்து பஸ்ஸுக்கு அரசு கட்டணம் நிர்ணயிக்குது. அதுக்கு அடுத்தது ஆட்டோவுக்கு கட்டணம் நிர்ணயிக்குது. கால் டாக்ஸிக்கோ மற்ற வாகனங்களுக்கோ வேனுக்கோ பஸ்ஸுக்கோ எதுக்குமே வந்து அரசு கட்டணம் நிர்ணயிக்கிறது இல்லை. அரசு கட்டணம் நிர்ணயிக்கிறதுல அது பெரிய பெரிய போராட்டமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லை, ஆட்டோவுக்கு மட்டும் இது ஒரு சுய தொழிலில், சிறு குறு தொழிலில் இந்த பர்மிட்டை கொடுக்குறாங்க. வேலைவாய்ப்பு இல்லை, அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியல, அதனால் சேவை தொழிலாக நீங்கள் செய்கிறீங்கன்னா இதுக்கு பர்மிட் தரோம், நீங்கள் வந்து கட்டணத்தானே. இந்த தொழிலில் மட்டும்தான் அரசு கட்டணத்தை நிர்ணயிக்கும், மக்கள் கூலி கொடுப்பாங்க. ஆனால் உழைக்கிறது தான் ஆபத்து, எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறது ஆட்டோ டிரைவர். அரசு வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணணும். இப்போ வந்து இட்லி வந்து 5 ரூபாய்க்கு விற்கிது சார், 10 ரூபாய்க்கு விற்கிது, 20 ரூபாய்க்கு விற்கிது. நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் போய் இருக்கிற நேரமே ஒருத்தரே 5 ரூபா இட்லியும் சாப்பிடுவார் காசு இல்லாத நேரத்தில். கொஞ்சம் காசு இருந்ததுன்னா 10 ரூபா இட்லி சாப்பிடுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் இருக்கிறாங்க போவாருன்னா 20 ரூபா இட்லியும் சாப்பிடுவார். அவர் தேவையான இடத்துல போய் தேவையானது கச்சிச்சுன்னா அவர் மனசு சங்கடப்படல. சொன்னாங்க இல்லையா, வெளியே போகும்போது மேக்கப்லாம் கலைஞ்சி வீட்டுக்காரர்கிட்ட தகராறு நடக்குதுன்னு சொல்லி. அவங்க வந்து எதிர்பார்க்குற, அவங்க போகிற இடத்துல அது நியாயம்னு தெரியணும். காசு பிரச்சனை கிடையாது, எவ்வளோன்றது பிரச்சனை கிடையாது. நான் ஏமாந்துடக்கூடாது. என்னுடைய தேவையை ஒட்டி காசை அவங்க வந்து கூடுதலாக கேட்டு சம்பாதிச்சிடக்கூடாது. என்கிட்ட காசு இருந்தால் நான் ஆட்டோவுக்கு போக போகிறேன், காசு இல்லைன்னா ஆட்டோவுக்கு போக போகிறதில்ல. நான் 40 ரூபா ஆகும்னு சொல்லிட்டு நான் போகிறேன், அங்கே 60 ரூபா கொடுத்தா தான் ஆட்டோ வரணும் போது தான் கோவம் வருது. அப்போ இதை யார் நிர்ணயிக்கணும்? அரசு கட்டணம் நிர்ணயிக்கணும்னு இருக்குது. 12 ஆண்டுகளாக அரசு வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கல. 2022 நீதிமன்றம் இது மாதிரி புகார், இமெயில், மற்றது எல்லாத்துலேயும் போகுது. அப்போ போகும்போது நீதிபதி தலையிட்டு சொல்கிறார், மக்களுக்கு பயனுள்ள வகையில் உடனடியாக மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைத்து தொடர்ந்து கண்காணித்து மக்களுக்கு இது பயன்படக்கூடிய வகையில் அரசு வந்து உடனே செயல்படணும்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டரை நீதிபதி கொடுக்குறாரு. அந்த நீதிபதி கொடுக்குற தீர்ப்பை கண்டமாப்ட கோர்ட் ஆகக்கூடாது, நீதிபதி அவமதி வழக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி 2022 மாதம் 2ஆம் மாதம் தீர்ப்பு சொல்கிறார். 5ஆம் மாதம் அனைத்து சங்கங்களையும் கூப்பிட்டு அதுக்காக நடவடிக்கை ஏற்ற மாதிரி காட்டி
எல்லா சங்கங்களையும் கூப்பிட்டு எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கட்டணத்தை அனைத்து சங்கமும் சேர்ந்து சொல்கிறோம். அதை வாங்கிக்கினா அப்புறம் பயணீட்டாளர்களை கூப்பிட்டு அரசு கேட்குது மறுநாளே. 5ஆம் தேதி நாங்கள் எங்களை கூப்பிட்றாங்கன்னா 6ஆம் தேதி 5ஆம் மாதமே அவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அவங்களையும் கேட்டு கருத்து சொல்லிடுறாங்க. ஆணையர் ஏதி அமிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. 2013 கட்டணத்தை நிர்ணயிச்சாங்க. 2022 நீதிமன்றம் தலையிட்டு இந்த கட்டணத்தை மாற்றியாமல் புகார் வருது. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியல. அவங்கள கூப்பிட்டா பல பிரச்சனைகளை நியாயமாக சொல்கிறாங்க. அது நியாயமாக இருக்குது. அதனால் இதை உடனே மாற்றியாமல் நீதிமன்றம் சொல்லுது. 2022 எல்லா துறையும் அதுக்கான துறை போக்குவரத்து துறை எல்லாமே கட்டணத்தை மாற்றி அமைச்சு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி ஏதி அமைச்சிட்டாங்க. ஆனால் 2022 இப்போ 2025 இப்போ 12 ஆண்டுகள் நிறைவடைய போது இதுவரையும் கட்டணத்தை மாற்றி அமைக்கலன்னு சொன்னால் எப்படி அவங்க அதே கட்டணத்தில் ஓட்டுவாங்க? இதை பற்றி நம்ம பொதுமக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டோவில் மீட்ரு பொருத்தாமல் இன்னும் அந்த ஐயா அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்தோம். மேடம் இப்போ நான் சென்னையில் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோவில் மீட்ரு இருந்தது. எங்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு போட்டுருவார். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறாங்களோ அதுக்கு நம்ம காசு கொடுத்துருப்போம். இன்றைக்கி அது இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னா தொழிலாளர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய ஆட்டோ ஓட்டுநர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய அவங்களுடைய பதில் என்னவாக இருக்குது அப்படின்னா, அரசாங்கம் ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளவு அமௌண்ட்டு அப்படின்னு எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரலை, நிர்ணயம் பண்ணி தரலை, அதனால் எங்களால் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். அது இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் இப்போ அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே சமயத்தில் மக்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ நம்ம நீங்கள் ஏறுங்க, எங்கே போனாலும் நாங்கள் மீட்ரு எவ்வளோ கிலோமீட்டர் காசோ அது மீட்ரு காசு கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம பேரம் பேச தேவையில்லை. ஒரு ஆப்பு புதுசாக நமக்கு நுழையணுங்கிற அவசியமும் கிடையாது இல்லையா? ஒரு ஆப்பு என்ன ஆப்பு? அது ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது. இந்த பேர் சொல்லலாம். நம்ம ஓலா ஒன்று இருக்குது, ஊபர் ஒன்று இருக்குது, ரேப்பிடோ ஒன்று இருக்குது, இன்னும் புதுசாக ஒன்று வந்திருக்குது. என்னது? போர்ட்டர் ஒன்று வந்திருக்குது. எல்லா ஆப்புகளும் வருது. இந்த ஆப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் நடத்தலை, யாரோ ஒரு தனியார் நடத்துகிறாங்க. அதாவது நம்ம காசு கொடுக்குறோம். நம்ம யார் கொடுக்குறாங்க? பொதுமக்கள் கொடுக்குறாங்க. ஆட்டோ யார் வச்சுருக்காரோ? ஆட்டோ ஓட்டுநர் வச்சுருக்காரு. அவர் தான் ஓனர் ஆட்டோவுக்கு. இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு தரகர் உட்காந்துட்டு உனக்கு நான் ஆட்டோ பிடிச்சி தரேன், அவர்கிட்டையும் காசு வாங்கிக்கிறாரு, நம்மக்கிட்டையும் காசு வாங்கிக்கிறாரு இல்லையா? அப்போ அவர் எந்த விதமான இதுவும் ஒரு கிடையாது, அவருக்கு முதலீடும் கிடையாது. நம்மகிட்டேருந்து காசு வாங்கிக்கிறாரு, அவங்ககிட்டருந்தும் காசு வாங்கிக்கிறாரு. இப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னா அரசாங்கம் ஒரு சரியான நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சரியா? இல்லை, கரெக்டு தான் சார். ஏன்னா இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் சார்ஜஸ் அது ஒரு மெயின் ரீசன். அது பேஸ் பண்ணி தான் எல்லா ரேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு பெட்ரோல், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டுன்னு வரப்போ இது ஆல் டுகெதர் ஒரு ஆவரேஜாக ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது தொழிலாளர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. சரி, நல்லா சொன்னாங்க. இதில் சில நடைமுறை சிக்கல் இருக்குது. கிலோமீட்டருக்கு இவ்வளோ காசு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணி தர முடியலை அப்படின்னா என்ன ஒரு நடைமுறை சிக்கல்னா, ஒரு நாளைக்கு ஒரு பெட்ரோல் ஒரு ரேட் இருந்தால் என்ன? இதில் அரசாங்கம் எப்படி தலையிடும்னா, இப்போ பெட்ரோல் விலை அப்பப்போ ஏறதான் செய்யும், ஏறிக்கிட்டு தான் இருக்குது. தங்கம் விலை மாதிரி பெட்ரோல் விலை ஏறிட்டு தான் இருக்கும். இதில் முறையாக எப்படி கவர்மெண்ட் தலையிடும்னா, அது ஏறும் போது இதுக்குன்னு இவ்வளோன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்கணும். அப்பப்போ சேஞ்ச் பண்ணணும் சார். சேஞ்ச் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய அட்வான்டேஜ் நிறைய வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஆப்லேயும் நிறைய மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி இவங்க ஓட்டுறதுலேயும் நிறைய இருக்குது. மேம் சொல்லியிருந்தாங்க 100%ல 70% தான் இதுன்னு. அது ஓகே, கரெக்டு தான். இருந்தாலும் இதை சரியான முறையில் தலையிட்டு கரெக்டாக பண்ணால் சூப்பராக இருக்கும். பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம். மனிதனால முடியாது எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். சரி, என்ன மேடம் இப்படி சொல்கிறாங்க? இல்லை, இது வேற ஒரு சஜஷன். ஆக்சுவலாக இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜோனுக்குள்ளே போகிறதா இருந்தால் அந்த ஆட்டோங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐடி கார்டு மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஆட்டோ மட்டும்தான் உள்ளே போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க நம்ம இது ஐடென்டிட்டி எல்லாமே சப்மிட் பண்ணுறோம். இப்போ நிறைய ஆட்டோ பார்த்தீங்கன்னா வர ஆட்டோ நம்பர் இதில் இருக்கிறது ஒன்று இருக்கும், வந்த ஆட்டோ ஒன்று இருக்கும். வேற ஒருத்தவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ எனக்கு இன்ஃபேக்ட் நானே என் குழந்தைய வச்சுட்டு லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். எனக்கு ஆப்பில் வந்த ஆட்டோ வேறு,
இங்கே வந்த ஆட்டோ வேறு. நான் இங்கேருந்து அந்த வென்யூக்கு போகிற வரைக்கும் என்னோடய லொக்கேஷனை நான் என் ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு போனேன். ஏன்னா அந்த பயத்தை பிள்ளைங்கிட்டையும் காட்டக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க பயந்துரும் அப்படின்றதால கரெக்டு தானே? கூட இன்னொரு ஆட்டோ பின்னாடியே ட்ராக் ஆகுது. அவங்க எங்களுக்காக வராங்களா இல்லை யாருக்காக வராங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக வந்து அப் டு டேட் அந்த ஒரு வெரிஃபிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்குலாம் பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ்லாம் இருக்குது. 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ்னா வேலிடிட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு வேலிடிட்டி வச்சுருந்தா அது கரெக்டாக நம்மளுக்கும் ஒரு ஷூரிட்டி இருக்கும். ஓகே கரெக்டான பர்சன் தான் வராங்க அப்படின்ட்டு. ஃபோன் பேசுகிறது ஒரு ஆளாக இருக்கும், திருப்பி வந்தவங்க ஒரு ஆளாக இருக்கும். ஆட்டோ நம்பரே வேறு மாதிரி இருக்கு. ஆட்டோ 3மே நடக்குது சார். பேசுகிறது ஒருத்தவங்களா இருக்கும், வர்றது ஒருத்தவங்களா இருக்கும். கேட்டால் இல்லைங்க ஆட்டோ அங்கே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு ரீடைரக்ட் பண்ண. நமக்கு அர்ஜென்சி இருக்குன்னு நம்ம ஏறிடுவோம். ஆனால் அதே சமயத்து உள்ளே நம்ம போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு பயம் வந்து யார்கிட்டையுமே அதை சொல்ல முடியாது. அதுவும் அவங்களுக்கு அட்வான்டேஜாக போயிடுமான்னு வேற ஒரு பயம் வந்துடும் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருந்தால். அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. ஆனால் அது எல்லாருக்குமே பொருந்தோன்றது இல்லை. நிறைய பேர் வந்து சொன்ன காசுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கி இங்கே வர்றதுக்குமே அப்படி தான். பக்கத்துலேயே இருக்குனால 50 ரூபா கூட போட்டு கொடுங்க, நாங்கள் சுற்றி போனோம், சிக்னல் இங்கே இருக்கோம், அங்கே டிராஃபிக் இருக்குன்றாங்க. நமக்கு வரணுன்றதுக்காக கொடுக்குறோம். வர முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்று நான் அவங்களோட வேலையை தள்ளி போட்டுறாங்க, இல்லை வர முடியாமலே போயிடுறாங்க. அந்த வேலையை தள்ளி போட்டுறாங்க. மேடத்திட்ட கொடுங்க, கேளுங்க மேடம். இப்போ நான் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறதுக்கு சரி, நான் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு அப்ளை பண்ணி ஒரு லைசன்ஸ் வாங்குறேன். சரி. இப்போ இந்த ஓலா ஊபர் எல்லாமே இருக்குது இல்லைங்களா? அப்போ அவங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லி தான் சார் அது பர்மிஷன் வாங்கி தான் இந்த ஆப்பே ஓப்பன் பண்ண முடியும். ஆமாம், அது பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறாங்க. அது ஏன் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடாது? கவர்மெண்ட் பொதுமக்களுக்காக செய்யலாமே. அவங்களே ஒரு ஆப் வச்சு எல்லாமே அவங்களே பண்ணாக்கா எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். அப்போ கவர்மெண்ட் எப்படி இந்த மாதிரி ஆப்காலாம் அவங்க எப்படி லைசன்ஸ் கொடுத்து பண்ண சொல்லி கொடுக்குறாங்க? அதை நீயே பண்ணிடு, அது அவங்களே பண்ணலாமே. அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நிறைய கவர்மெண்ட் கம்பெனியை பூரா ப்ரைவேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆமாம், என்ன எதுக்கு என்ன எங்களால் வேலை செய்ய முடியல, எங்களால் வச்சு காப்பாற்ற முடியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கவர்மெண்ட்டு கம்பெனி நடத்துறதுக்கு கவர்மெண்ட்டு கிடையாதுங்கிறாரு. இப்படியே சொல்கிறாரு. மேடம், எதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டாரை வந்து ஏன் ப்ரைவேட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுவா என் வேலைங்கிறாரு. நீ எதுக்கு நீ இருக்கிறான்னு நமக்கு தெரில. இப்போ வீட்டில் ஒரு ஆம்பளையாள் இருக்கிறாரு, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதுக்கு அவர் இருக்கிறாருங்க? என்ன மேடம்? நீங்கள் பொம்பளையாள்னு சொல்லுவீங்க, ஒரு ஆம்பளையாள் இருக்காருன்னா எதுக்கு சமைக்க தெரியணா? அப்போ ஒரு அரசாங்கம் தன்னுடைய பகுதி, தன்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னே தெரியாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்மள மாதிரி ஆளுகள் இப்படி கும்பலாக உட்காந்து பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். பேசிட்டே தான் இருக்கும் சார். கண்மூடித்தனமா எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாம், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. என்ன மேடம், என்ன சொல்றீங்க? இன்னொன்று இருக்குது சார். அதில் கவர்மெண்ட்டு இப்போது நம்ம எது உருவாக்கி வருதோ எல்லாமே கவர்மெண்ட்டு நடத்தினா நம்ம மைண்டு ஃபுல்லாகவே அங்கேயே போகக்கூடாது சார். கொஞ்சமாவது சோசியல் சர்வீஸ்னு ஒன்று இருக்கணும். சரி. அப்படி இந்த மாதிரி இந்த சேராட்டோ மாதிரி ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து ஓலா இது மாதிரி வரத்தான் செய்யும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையுமே கவர்மெண்ட் நடத்தினா எல்லாம் நம்ம எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா கம்மியாக கொடுக்கணும் நம்ம எண்ணம். கவர்மெண்ட்டுக்கு போனால் கம்மியாக கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கவர்மெண்ட் இது பண்ணிச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நடத்துகிற எல்லா இதுவும் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்கும். அதெல்லாம் அவங்க சமாளிக்கணும். அது இப்போ இது மட்டும் இல்லை, சேராட்டோவில் இப்போ சமீபத்தில் அந்த டெலிவரி பண்ணுறாங்களே, அதை கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு இது கவர்மெண்ட்டு பேசுது. இதையும் கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது கவர்மெண்ட் வேலையை ஆக்கினா 4 பேர் வருவாங்கன்னு. நீங்கள் இப்படியே போனால் டாஸ்மாக் இன்னைக்கு என்ன பாடுபடுது தெரியுங்களா? கவர்மெண்ட் தான் நடத்துது. கவர்மெண்ட் தான் நடத்துது, அது கவர்மெண்ட் எடுத்துது. அது என்ன பாடுபடுது தெரியுங்களா? இப்போ அந்த கவர்மெண்ட் ஏனோ தானோ ஆரம்பித்தான். இப்போ டாஸ்மாக்கு மெயினாக போச்சு, அவங்க கழுத்தை நெருக்குது ஒர்க்கருங்க. எனக்கு நீங்கள் கேட்ட சலுகை கொடுக்கணும், நாங்கள் இத்தனை பேர் குடிக்க வச்சு சாவடிக்கிறோம், அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அவங்க ஒரு சங்கத்தை ஆரம்பித்து கழுத்தை நெருக்குறாங்க கவர்மெண்ட்டை. இப்போ இது போகிற இதுக்கு வந்து அவங்க சம்பள உயர்வு கேட்குறாங்க. சம்பள உயர்வு சார் சரியான. இப்போ எல்லாமே கவர்மெண்ட் நடத்தினா அப்போ அவங்க எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க? எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்கணும். நம்ம ஏன் சார் அதை எதிர்பார்க்கணும்? இப்போ ஆட்டோ ஸ்டாண்ட் இது இப்போ இவங்க சங்கம் மூலிமா போகுது, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்க சங்கமே கிளியர் பண்ணி ஓட்டினா போதும், அதுக்கு வந்து பர்மிஷன் அவங்க கொடுத்தா போதும். அதை கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணணும். எல்லாமே அதே அவங்களே எதிர்பார்த்தா கடைசியில் நம்ம ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தாங்க தெரியுங்களா? இந்த ஃப்ரீ பஸ் கொடுத்ததுனால இப்போ ஜனங்கள்லாம் ஆட்டோக்காரங்க புலம்புறாங்க.
ஆட்டோவில் ஏறுறது இல்லை. ஆமாம், ஏன்னா லேடிஸ் தான் சார் பெரும்பாலும் ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இப்போ வருமானமே அடியில் படுத்துச்சு. ஏன் லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க? லேடிஸ் எல்லாம் ஒரு இதில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ தான் அவங்களுக்கு தேவை மெயின். பாதுகாப்பு. அவங்க வர தெருவுலேயே பக்கத்துலேயே அங்கே தான் புக் பண்ணி போயிடுவாங்க. ஜென்ஸை விட லேடிஸ் தான் ஆட்டோ அதிகமாக பயன்படுத்துவாங்க.